கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது பார்சத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. திரும்ப வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. ஆம், இங்கு மேகத்தை குறித்து சொல்லும் போது அந்த மேகத்துக்கு உள்ளே என்ன இருந்தது, அந்த மேகத்துக்கு உள்ளே என்ன இருக்கும் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். வேதம் சொல்லுது உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. அப்போ மேகத்துக்கு 2 பிரகாரம் இருக்கிறது. ஒன்று வெளிப்பிரகாரம், மற்றொன்று உட்பிரகாரம். அந்த வெளிப்பிரகாரம் மட்டும்தான் மனிதர்கள் கண்ணால் காண முடிகிறது, பார்வையால் பார்க்க முடிகிறது. ஆனா மேகத்துக்கு உள்ளே உட்பிரகாரத்துல பல ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பல நாட்கள் அல்ல, ஒரு நாளும் அதிகமாய் நாம் அதை யோசித்தது கிடையாது, அல்லது அதை குறித்து சிந்தித்து அப்படி மேகத்துக்குள்ள என்ன இருக்கு, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி நாம் ஆராய்ந்ததும் கிடையாது. என்னுடைய நினைவின்படியே நான் கற்றுக்கொண்ட, எனக்கு கற்றுக் கொடுத்த கடந்த கால பரிசுத்தவான்கள், ஆதி முற்பிதாக்கள், அவர்களும் கூட மேகங்களை குறித்து சொல்லும் போது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லுவாங்க. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும், இயேசு வருவார், அன்னைக்கு நம்ம எல்லாம் வானத்துல மேகங்கள் வழியாய் உள்ள நுழைவோம். இப்படிதான் மேலோட்டமாய் மேகங்களை குறித்த அறியப்பட்ட வார்த்தைகளை அப்போதுக்கு அப்போது சொல்லுவதை பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த மாதத்திலே கிருபையினால் மேகத்தை குறித்த நிறைய மறைவான ரகசிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல ஒன்றுதான் இங்கு மேகத்தின் உட்பிரகாரம். இந்த மேகத்தின் உட்பிரகாரத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நிறைய இருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக கர்த்தர் நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 25:5 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை அசுத்திரம் தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். இப்போ இந்த மேகத்துக்குள் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, மேகத்தின் உட்பிரகாரத்துல தேவன் என்னத்தை வச்சிருக்கிறார்னா, இந்த ஏசாயா 25:5 சொல்லுவது நல்ல நிழலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல நிழல் சொல்கிறோம். அப்போ இந்த வெளியில பார்க்கிற மேகம் மாத்திரம் அல்ல, அதற்குள் தேவன் நல்ல அருமையான நிழலை வைத்திருக்கிறார். இந்த மேகத்துக்குள் இருக்கிற அந்த நிழல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சூத்திரம் ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து.
இந்த மேகத்தின் உட்பிரகாரத்துக்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அந்த மேகத்துக்குள்ளே தேவன் அருமையும் அற்புதமுமான அழகான நல்ல ஒரு நிழல் வைத்திருக்கிறார். இந்த மேகத்தையும் மேகத்தின் நிழலை எப்ப பார்க்கலாம்னா, மழை வருவதற்கு முன்பு ஒரு பெரிய வானத்தின் மாற்றம் உண்டாகும். பயங்கரமாய் எரிந்து சுட்டெரித்து கொண்டிருந்த சூரியன் தன்னுடைய காந்தியை விட்டு குறையும். அப்புறம் நாலா திசையிலிருந்து பலத்த காற்று வீசும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமா 7 மடங்கு சூரிய வெளிச்சத்தை போல இருந்தது. வெயில் எங்கே போனதென்று தெரியாம அப்படியே மேகங்கள் வந்து வானத்தை மூட, அந்த மேகங்கள் வந்து சூரியனை மறைக்க, பூமியிலே மழை பெய்ய வேண்டிய இடத்திலே நல்ல ஒரு நிழல் வரும். திடீரென்று ஒரு இருட்டு வருவதை போல இருக்கும், ஒரு கம் இருட்டு வருவதை போல இருக்கும், ஒரு மேக மந்தாரம் இருக்கதை போல இருக்கும், மேக மூட்டங்கள் இருக்கதை பார்க்கலாம். இப்போ இந்த நிழல் எங்க இருக்குது? மேகத்தின் உட்பிரகாரத்திலே தேவன் பத்திரமாய் வைத்திருக்கிறார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, மரத்தின் நிழல் எல்லா நேரமும் நிழல் கொடுப்பது கிடையாது. அது அந்த மரத்துக்கு ஒட்டி அங்க போய் நின்னாதான் கிடைக்கும். ஆனா இந்த மேகத்தின் நிழல் அப்படி அல்ல. நீங்க எங்கெல்லாம் நடக்கிறீங்களோ அந்த மேகத்தின் நிழல் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த மேகத்தின் நிழலுக்கு மோசே ரொம்ப அருமையான ஒரு பெயர் வைத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறான். இந்த நிழலுக்கு மோசே வச்ச பெயர் என்ன பேர் தெரியுமா? சர்வ வல்லவரின் நிழல். ஏன்னாக்கா மேகத்துலதான் கர்த்தர் தங்கி இருக்கிறார். அந்த மேகத்தின் நடுவில் இருந்தா கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்ப அங்க கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை வருது. அதனால கர்த்தர் நல்லவன். இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலாய் அது மாறுகிறது. அப்ப மேகத்தின் உட்பிரகாரத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு நிழல் இருக்கு. நிழலை குறித்து நீங்க சாதாரணமாய் எடை போடக்கூடாது. வேதாகமத்துல ஒரு நிழல் பட்டதை பார்த்து ஒரு இராணுவமே பயந்து தலை தெறித்து ஓடி போனது. அது நிற்க மாட்டாமல் பின்னிட்டு பாராமல் திரும்பி போனது. ஒரு நிழல் இராணுவத்தையே ஓட்ட முடியும். 2வது, இந்த நிழல் பட்ட பகல்ல வெட்ட வெயில்ல ஜனங்களை வனாந்தரத்துல நல்ல கொதிக்கிற மணலுக்கு நடுவுல நடக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த நிழலுக்கு இருக்கு. மேல இருந்து சூரியன் ஒளி வீசுகிறது, காந்தி ஒளிருகிறது. அப்ப ஜனங்க கால்நடையா நடந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பா நடக்கிறீங்க? வனாந்தரத்துல நடக்கிறீங்க, நல்ல மணல் வெளியில நடக்கிறீங்க, பட்ட பகல்ல நடந்துட்டு இருக்கீங்களே, எப்படி நடக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பரம ரகசியம். அந்த மேகத்துக்குள் தேவன் நல்ல நிழலை வைத்திருக்கிறார். அந்த நிழல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நிழலிட்டது. அந்த நிழலினால் தான் கர்த்தர் நல்லவே. அந்த ஜனங்கள் பகல் நேரத்திலும் நடக்க முடிந்தது, வெயில் நேரத்திலும் நடக்க முடிந்தது, வனாந்தரத்திலும் நடக்க முடிந்தது, மணல் வெளியிலும் நடக்க முடிந்தது. அப்படியானால் ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்ல வருகிற தேவனுடைய சத்தியம் என்ன? இந்த மேகத்தின் உட்பிரகாரத்தில் இருக்கிற நிழலை குறித்து, நிழலை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வெளிப்பாடு என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை சூழ எப்போதும் நிழல் போல கூட இருந்து கொண்டே இருக்கு. எலியாவை எலிசா நிழல் போல பின்பற்றி நடக்கும். நான் பெத்தேலுக்கு போகிறேன் எலியா சொன்னா நானும் வருவேன் எலிசா சொல்றாரு. நான் யோர்தானை கடக்கணும்னு சொன்னாக்கா நானும் யோர்தானை கடப்பேன்னு சொல்றாரு.
கர்த்தர் நல்லவன். பேர்சபாவுக்கு போனாக்க நானும் பேர்சபாவுக்கு வருவேன். எலிசா கிட்ட எலியா கிட்ட எலிசா சொன்னாரு. எலியாவை எலிசா நிழல் போல தொடர்ந்தார். அந்த நிழல் போல தொடர்ந்ததினால் எலிசாவுக்கு கிடைத்த பாக்கியம் கிருபை என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட ரெட்டிப்பான வரம் எலிசாவுக்கு கிடைத்தது. அது வானத்திலிருந்து விழுந்த துப்பட்டாவின் மூலமாய் கிடைத்த ரெட்டிப்பானவர். அப்போ இந்த மேகத்தின் உட்பிரகாரத்துல என்ன இருக்குன்னாக்கா, தேவனால் நியமிக்கப்பட்ட நல்ல அழகான நிழல் இருக்கு. அந்த நிழல் என்பது நம்மை பின்பற்றி வரக்கூடிய தேவனுடைய சாயலை குறிக்கிறது. நிழலுக்கும் தேவனுடைய சாயலுக்கும் ஏக தொடர்பு. இந்த நிழலை சார்ந்து யாராவது இருந்தா அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? எலிசா தீர்க்கதரிசிக்கு இரட்டிப்பான வரம் கிடைத்ததை போல உங்கள் இரட்டிப்பான கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். பழைய பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. கடந்த கால பரிசுத்தவான்கள், மூப்பர்கள் மற்ற சபையார் சபைகளில் அனுதினமும் பாடக்கூடிய பாடல். ரொம்ப முக்கியமாய் மாதந்தோறும் கொடுக்கிற ராபோஜனம், திருவிருந்து, பரிசுத்த பந்தி, அதில் பாடுகிற ஒரு பாட்டு. ஏன்னா அது நிழலை குறித்த பாட்டு. என்ன பாட்டு? சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். அப்போ சிலுவையே ஒரு நிழலாய் நினைத்துதான் அந்த பக்தன் பாட்டாய் பாடியிருக்கு. அப்ப எனக்கன்பானவர்களே, நீங்களும் நானும் நினைக்கிறபடி தேவனுடைய சிருஷ்டிப்பிலே மேகமானது சாதாரணமானது கிடையாது. அந்த மேகத்துக்கு உள்ளே தேவன் உன்னதமான கர்த்தருடைய கரத்துக்கு சமமான அருமையான நிழலை வைத்திருக்கிறார். அந்த நிழலின் மூலமா தேவன் நமக்கும் நிழலாய் இருக்கிறார். இதற்காக நாம் தேவனை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இந்த மேகத்தின் உட்பிரகாரத்திலே, அதாவது மேகத்துக்கு உள்ளே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? எசேக்கியேல் 10:3 சொல்லுது, மேகத்தின் உட்பிரகாரம் என்று சொல்லி. அப்ப அந்த உட்பிரகாரத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, வேதம் சொல்லுது, யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 37:15 வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிப்பிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிப்பிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகத்தின் மின்னலை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. இந்த மேகத்தின் உட்பிரகாரத்துல அந்த மேகத்துக்கு உள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற இரண்டாவது பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அது நல்ல மின்னலை அந்த மேகத்துக்கு உள்ளதான் ஆண்டு வச்சிருக்கிறார். நமக்கு மின்னல் வெட்டுவது தெரியும், மின்னல் வீசுவது தெரியும், மின்னல் அடிக்குது அப்படிம்போம். மின்னல் எவ்வளவு தூரம் வேகமா வருது பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லாரும் நினைக்கிற நினைவு என்ன? இந்த மின்னல் எங்க இருந்து வருதுன்னா வானத்திலிருந்து வருது, அந்த வானத்துக்கு உள்ளே இருந்து வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மின்னலுக்கு ஒரு அடைக்கலமான ஒரு ஸ்டோரேஜ், ஒரு பாதுகாப்பு பெட்டகம், அந்த மின்னல் வைக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பிளேஸ் ஆக, ஒரு பாதுகாப்பின் இடமாக ஆண்டு எதை வச்சிருக்கிறாருன்னா மேகத்தை தான் வச்சிருக்க. அந்த மேகத்துக்கு உள்ளதான் மின்னல் இருக்கு. இப்போ என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த மேகத்துக்கு உள்ளே கர்த்தர் நல்லவர், நல்ல நிழல் இருக்கு. இப்ப இரண்டாவது மின்னல் இருக்கு. இந்த மின்னல் என்பது என்னங்க? இந்த மின்னல் என்பது எதை குறிக்கிறது? மேகத்திலிருந்து வீசுகிற மின்னலுடைய சக்தியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. என்ன சக்தி? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம்
17வது வசனம். மத்தேயு 24 மன்னிக்கணும், மத்தேயு 24 27வது வசனம். 27வது வசனத்தை வாசிக்கிறேன். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. இந்த மேகத்துக்கு உள்ளே வச்சிருக்காரு ஆண்டோர் மின்னல். அந்த மின்னலுடைய லென்த் என்னன்னு தெரியுமா? அதோடைய அளவு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு நீளமானது தெரியுமா? அந்த மின்னலுடைய நீளத்தின் அளவை இந்த வசனம் சொல்லுகிறது. கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிற. அப்படின்னா கிட்டத்தட்ட நாம் இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கே ஒரு 100, 200, 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே போல மேற்கு திசையை பார்த்தாக்கா எத்தனையோ ஊர் இருக்குது, மலை இருக்குது, கடல் இருக்குது, சமுத்திரம் இருக்குது, தண்ணி இருக்குது, பட்டணங்கள் இருக்கு. அப்ப பார்த்தா இந்த பக்கம் ஒரு 300, 400 கிலோமீட்டர். ஏறத்தாழ இந்த மேகத்துக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற மின்னலுடைய நீளத்தின் அளவு நம்முடைய மனச கணக்கின்படி ஒரு குத்து மதிப்பாய் அப்ராக்சிமேட்டா சொன்னாலே ஒரு 500 முதல் 1000 கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய மின்னல், கிழக்கே தோன்றி மேற்கே பிரகாசிக்கிற மின்னல், ஒளி வீசுகிற மின்னல். அவ்வளவு பெரிய நீளமான அந்த மின்னலை ஆண்டவர் வச்சிருக்கிற இடம் எங்கன்னாக்கா இந்த மேகத்துக்குள்ளதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இவ்வளோ நீளமான, அவ்வளவு அகலமா ஒளி வீசி அடிக்கிற மின்னல், அவ்வளவு அகலமான ஒரு நீளமான மின்னலை எப்படியா மேகத்துக்குள்ள வச்சிருக்கிறார்னா, எனக்குள்ள அறிவை வச்சு சொல்ல, பைபிள் சொல்லுதுன்னு நான் சொல்லல, என் சுய அறிவை வச்சு அனுபவத்தை சொல்றேன். நம்முடைய வீடுகளிலே தோட்டங்களுக்கும் செடிகளுக்கும் அல்லது தரைகளுக்கும் தெளிப்பதற்காக தண்ணீர் குழாய் வைத்திருக்கும். அதாவது ஒரு லாங் லென்த் டியூப் இருக்கும். அது சில வீடுகள்ல 30 அடி இருக்கும், 40 அடி இருக்கும், சில வீட்டுல 100 அடி கூட இருக்கும். இது தண்ணீர் பீச்சி அடிக்கும் போது, தோட்டத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த தண்ணீர் டியூப் என்ன பண்ணுவோம், நல்ல நீளமா இருக்கும். பைப்புக்கும் தண்ணீர் அடிக்கிற இடத்துக்கும் இடையில அந்த டியூப் பைப்பானது நீளமா இருக்கும். நான் போகிற வருகிற இடமெல்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப தண்ணீர் அடிக்கிற அந்த வேலை முடிந்தோட என்ன பண்றோம், அந்த 100 அடி உள்ள, 60 அடி உள்ள, 30 அடி உள்ள, 45 அடி உள்ள அந்த சூத்திரம், அந்த தண்ணீர் டியூபை அப்படியே அழகா ஒரு சுத்தி சுத்தி ஒரு ரவுண்டு ஷேப்பை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா வீட்டுக்கிட்ட, வீட்டு பில்டிங் பக்கத்துல ஒரு பைப்ல மாட்டின டியூபு இப்ப வீட்டோட கேட் அளவுக்கு நீளமா சாரப்பாம்பு மாதிரி இருந்துச்சு. இப்ப அது சுருட்டின உடனே அது அழகா கம்கமா சதுரமா சிறியதாக உள்ள அமைதியா அடங்கிருச்சு. இப்ப தேவன் இந்த மேகத்தின் உட்பிரகாரத்துல என்ன வச்சிருக்கிறார்னா மின்னலை வைத்திருக்கிறார். இந்த மின்னல் எத்தனையோ கிலோமீட்டர் நீளமானது, மைல்களுக்கு அப்பாற்பட்ட நீளமானது. அவ்வளோ பெரிதை எப்படி வச்சிருக்கிறார்னா, ஏற்கனவே நான் சொன்னபடி என்னுடைய கற்பனை அறிவின்படி மின்னல் வெட்டுகிற, மின்னல் ஒளி வீசுகிற அந்த நேரம் போக மற்ற நேரத்துல இந்த மின்னலை ஆண்டவர் நல்லா அழகா சுருட்டி ரவுண்ட் பண்ணி அதை அந்த மேகத்துக்குள் பத்திரமா வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அறிவை பாருங்க, ஆண்டவருடைய புத்தியையும் ஞானத்தை பாருங்க. ஒளி வீசுகிற மின்னல், கண்களை கூச பண்ணுகிற மின்னல், இந்த பக்கம் தோன்றி அந்த பக்கம் வரக்கூடிய மின்னல், ஊதா நிறத்துல, வெள்ளை நிறத்துல, சிகப்பு நிறத்துல, பல நிறத்தில் வீசக்கூடிய மின்னல். அவ்வளோ பெரிய மின்னலை ஆண்டவர் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஒரு இடம் இந்த மேக கூட்டம், மேக மண்டலம். அழகா சுத்தி, வாழை சுத்தி உள்ள வச்சிரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நான் சில நேரம் யோசிப்பது உண்டு, இப்பயும் பல காரியம் யோசிக்கிறேன். என்னன்னா, எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், கொஞ்சம் நல்ல கவனிங்க, முக்கியமான காரியம்.
எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், மாபெரும் சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகளை நான் பார்த்திருக்கேன். அவங்கள நான் பார்க்கும்போது ஆரம்பத்துல பயங்கர வல்லமையா, பயங்கர தீவிரமா, பயங்கர திட்டமிடுதலா, பயங்கர கூட்டமா, எப்ப பார்த்தாலும் ஒரே மின்னல் போல பறந்துகிட்டு, யோசிச்சுக்கிட்டு, திட்டம் போட்டுக்கிட்டு, வேலை பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா அதே மின்னல் போல காணப்பட்ட மகா பெரிய தேவ மனிதர்களில் பலர் கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க சாதாரண ஒரு ஒளியை போல, அல்லது கத்த ஒரு சின்ன நிழல் போல, அல்லது கத்த ஒரு மேகம் அப்படியே அசைவாடுவதை போல அமைதியாயிரும். எனக்கு ஏன் தெரியல, நேற்றைய தினம் என்று விசுவாசிக்கிறேன். திடீர்னு ஒரு சம்பவத்தை தேவன் எனக்கு நினைவுபடுத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு சுவிசேஷகரை கர்த்தர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அவருடைய பேர் வந்து ஓரல் ராபர்ட்ஸ். நீங்க உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலருடைய புத்தகங்களை படிச்சிருக்கலாம், டிவியில நியூஸ்ல பார்த்திருக்கலாம். அருமையான தெய்வ மனுஷன் ஓரல் ராபர்ட்ஸ். அவரு பத்தின ரொம்ப வல்லமையான ஒரு சுவிசேஷகர். அவருடைய ஊழியத்தின் பிரதானமே தெய்வீக சுகமாக்குதலும் மரித்தோரை எழுப்புவது தான். அவருடைய கூட்டத்துக்கு 5 லட்சம் பேரு, 8 லட்சம் பேரு, லட்சம் மக்கள் வருவாங்க. வந்த எல்லாருமே சுகமாவாங்க. அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார், தெய்வீக சுகம் அப்படின்னு தலைப்புல ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அதை கோடிக்கணக்கான காப்பி பிரிண்ட் பண்ணாங்க. அது நல்ல ஜோம் பண்ணிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப வியாதியோடு இருக்கிற படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதியஸ்தன்ட்ட கொண்டு போய் அந்த புஸ்தகத்தை கொடுத்தாக்கா, அந்த புஸ்தகத்தை தொட்ட உடனே நம்ம சுகமாகும். அந்த புஸ்தகத்தை வாங்கினாலும் அந்த புஸ்தகம் தொட்டாலே சுகமாயிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்தினார். பல முறை மேடைகளிலே அவர் கூட்டத்தை நடத்திட்டு கடைசியா கீழே இறங்கும்போது பார்த்தா மேடைக்கு கீழே சிலர் வந்து செத்த பிணங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க. செத்த பிணங்களை சவப்பெட்டியோடு கொண்டு வந்து, இல்லாட்டி கட்டில் கடையா கொண்டு வந்து, அல்லது பெஞ்சில படுக்க வச்சு சுத்துறோம் அவர் மேடைக்கு கீழே வச்சிருப்பாங்க. இவர் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த தெய்வீக சுகமாக்குதலுக்கு ஜோமணி உயிர்த்தெழுதல கட்டவிழ்த்து மேடையில ஜெபித்து பார்த்தாக்கா, இவருடைய மேடைக்கு கீழே இருந்து செத்த பிணங்களாயிருந்தவர்கள் உயிரோடு எழுந்து நடந்து வந்தார்கள். அப்படி மின்னலை போல பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனுஷன் அதே ஓரல் ராபர்ட்ஸ் கடந்த ஒரு சில வருடத்துக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு வந்தார். மதுரை பட்டணத்துக்கு வந்தார். அப்போ அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டு, நான் முதல் முறை வரும்போது நான் பார்க்கல, சின்ன பையன் ரசிக்கப்படவே இல்லை. இப்போ வர்றாருன்னு கேள்விப்பட்டு நான் அவரை குறித்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். நிறைய அவருடைய பயோகிராபி நல்லா எனக்கு தெரியும். அவருக்கு நிறைய நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால நான் உடனே எங்கேயும் அப்ப நான் வேலூர் பக்கத்துல சொல்றோம் பள்ளிக்கொண்டா என்ற இடத்துல இருந்தேன். அங்க இருந்து இவருடைய கூட்டத்தை கலந்து கொள்வதற்காக வரேன். வரும்போது பாக்குறேன், கிட்டத்தட்ட அந்த 1960, 70, 75 அவர் வந்த போது அன்னைக்கு நிறைய வாகனங்கள் கிடையாது, பெரிய சாலைகள் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, நிறைய மின்சார தொடர்புகள், அதாவது பேஸ்புக், யூடியூப், இன்டர்நெட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அன்னைக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாத காலத்துல ஜனங்க லட்சமா கூட்டமா வந்தாங்க. இப்போ கடைசியா வந்தப்போ நான் அந்த கூட்டத்துக்கு போறேன். என்னோடு கூட வேலூர் மற்றும் ஆம்பூர்ல இருந்து ஒரு 10-15 பேரை சேர்த்து ஒரு வேன்ல கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க போய் பார்க்கிற சில 1000 மக்கள் தான் இருந்தாங்க. சில 1000, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தான் இருந்தாங்க. அதே சமயத்துல அவர் சோத்திரம் அவர் மூலமா அற்புதங்கள் நடக்கும் சொல்லி நானே ஒரு விசுவாச சகோதரன் சோத்திரம் கழுத்துக்கு கீழே ஒரு எந்த விதமான செயல்பாடு இல்லாத ஒரு சோத்திரம் முடவன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாச சகோதரனையும் கஷ்டப்பட்டு நாங்க தூக்கிட்டு வாங்க கொண்டு வந்தோம். அங்க பார்த்தோம், ஜெபிக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல. இது ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த மின்னல் ஒரு காலத்துல மின்னலை போல இருந்தவர்கள், மின்னல் பிரகாசிக்கதை போல பிரகாசித்தவர்கள்,
மின்னல் வெற்றுகிறதை போல வெற்றினவர்கள், மின்னல் ஒளி வீசுவதை போல ஒளி வீசினவர்கள். எவ்வளவு பெரிய தெய்வ மனிதர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய கடைசி நாட்கள் குறித்த காலத்துக்கு பின்பு அவர்கள் மேகத்துக்குள் மறைந்து கொண்ட மின்னலாகத்தான் இருக்கிறார். மேகத்துக்குள் ஒளிந்து கொண்ட மின்னலாகத்தான் இருக்கிறார்கள். முன்பு போல ஒளி வீச முடியலை. கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவிலே சோத்திரம் எழுந்து தன்னை பிரகாசிப்பிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். எனக்கன்பான தேவச்சனமே, இப்படி இந்த மின்னல் என்பது சாதாரணமானது கிடையாது. அது கிழக்கே தோன்றி மேற்கே வரைக்கும் ஒளி வீசக்கூடியது. அவ்வளோ பெரிய மின்னலை ஆண்டவர் மேகத்துக்குள் வைத்திருக்கிறார். ஏன் மேகத்துல வச்சார் அப்படின்னாக்கா, இந்த மேகமே கர்த்தருடைய கூடாரம் தான். அவர் மேகத்துக்குள் தான் கர்த்தர் இருந்தார் என்று நாம் யாத்திரையாகமத்தின் புத்தகத்தில் நிறைய அதிகாரங்கள் பார்க்கலாம். அந்த மேகத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தார். அந்த மேகத்துக்கு உள்ளே இருந்த கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த மேகத்துல இருந்துதான் கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த மேகத்திலிருந்து தான் நியாயப்பிரமாணம் உருவாக்கப்பட்டது. அந்த மேகத்துலதான் மோசே போய் தேவனோடு சோத்திரம் ஒட்டி கொண்டான். இப்படி அந்த கர்த்தர் இருக்கிறதே மேகம். அவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கர்த்தர் நல்லவே இந்த மின்னலையும் பத்திரமாய் வைத்திருக்க. கர்த்தர் நல்லவே. இந்த தேவன் இருக்கிற அந்த மேகத்துக்குள் அவர் தம்முடைய நிழலையும் மறைத்து வைத்திருக்கிறார். இரண்டாவது மின்னலையும் மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த மேகத்தின் உட்பிரகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறது என்ன? மேகத்தின் உட்பிரகாரத்தில் இருக்கிற காரியம் என்ன? யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதே 15வது வசனம். ஏற்கனவே வாசித்த அதே 37ஆம் அதிகாரம் அதே 15வது வசனம். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிப்பிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? இந்த மேகத்துக்குள் ஆண்டவர் மூன்றாவதாய் வைத்திருக்கிறது என்னன்னாக்கா, அவருடைய திட்டங்களை வைத்திருக்கிறார். மேகத்துக்குள் தான் தேவ திட்டம் இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பாதுகாக்கிற ஒரு பெட்டகம் இந்த மேகம். அப்போ அந்த திட்டங்கள் என்றால் என்ன? மேகத்துக்குள் என்னையா திட்டம் வச்சிருக்கிறார்னாக்கா, பூமியிலே எந்த தேசத்துல எந்த பகுதியை எந்த இடத்துல எப்போ மழை பெய்யணும் அப்படின்றத அந்த திட்டத்தை ஆண்டவர் அந்த மேகத்துலதான் வச்சிருக்கார். அவர் சொன்ன அந்த நாட்கள்ல தான் அந்த தேசத்துலதான் அந்த பூமியில தான் அந்த பகுதியில தான் மழை பெய்யும். மழை உலகளாவிய மழை வருவது கிடையாது. ஒரே நாளில் நியூசிலாந்தில், ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜெருசலேமில், இஸ்ரேலில், எகிப்தில், இன்னும் யோர்தானில், கர்த்தர் நல்லவை, இப்படி பல நாடுகள், எல்லா நாட்டிலும் ஒரே நேரத்தில் மழை பெய்வது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த திட்டத்தை வைத்திருக்கிற இடமே அந்த மேகம் உட்பிரகாரம். எந்த நாட்டிலே மழை பெய்யணும், முகமதிய தேசத்துல மழை பெய்யணுமா, கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த குறித்த நாளிலே குறித்த நேரத்துல கரெக்டா மழை பெய்யும். பொதுவாகவே துபாய், சவுதி, ஓமன் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வறண்ட பூமி. அது மணல் வெளிகள் நிறைஞ்சது, வனாந்தர பகுதி. ஆனா கடந்த 2025ஆம் வருஷத்துல கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வனாந்தரமான மணல்வெளி நிறைஞ்ச அந்த தேசத்துல திடீரென்று மழை அடித்து ஊத்தி எங்கு மழை பெய்து பட்டணங்கள், கிராமங்கள், தெருக்கள், வீதிகள் நிரம்பி கடைசியா அது மணல்வெளி நிறைந்த வனாந்தரத்திலும் அந்த மழை பெஞ்சி அங்கெல்லாம் தண்ணி நிரம்பிச்சு. இதுவரைக்கும் அந்த பூமி தண்ணீரை, மழையை பார்த்தது கிடையாது. மழையை பார்க்காத அந்த இடத்தெல்லாம் பயங்கர தண்ணி நிரம்பி விட்டு உலகமே ஆச்சரியப்பட்டது. துபாயில இவ்வளவு பெரிய மழையா, மஸ்கட்ல இவ்வளவு பெரிய மழையா, சவுதி அரேபியால இவ்வளவு பெரிய மழையா, இப்படி வனாந்தரத்துல எல்லாம் மணல் வெளியில பெஞ்சிருக்கேன்னு சொல்லி. ஏன் சொல்றேன்னா, இந்த மேகத்துக்குள் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார்.
அந்த திட்டத்தில் முதலாவது ஒரு திட்டம், மலையை மறைத்து வைத்திருக்கிற இடம் அந்த மேகம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இரண்டாவது, இந்த மேகத்துக்குள் திட்டத்தை வைத்திருக்கிறாரே, அந்த திட்டத்தில் என்ன திட்டம் அப்படின்னாக்கா, அந்த வசனம் சொல்லு, யோபு 37:15 சொல்லுது, பிரகாசிப்பிக்கிறவர் ஆண்டவர். அந்த மேகம் எப்பயுமே பிரகாசமா இருக்காது. இப்போ ராத்திரி நேரம், இரவுக்கு இரவு ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் மொபைல் எடுத்து விட்டு நீங்க வெளியில போய் பாருங்க, அங்க மின்னல்கள் சுத்துறோம். கர்த்தர் நல்லவன், நட்சத்திரங்களை பார்க்கலாம், சில மற்ற காரியங்களை பார்க்கலாம். ஆனா மேகத்தை ரொம்ப பார்க்க முடியாது. ஆனால் தேவன் நினைச்சாரு, அந்த மேகத்துக்குள்ள நல்ல பிரகாசத்தை வச்சிருக்கார். ஆனால் இந்த மேகத்துக்குள் பிரகாசத்தை வைத்திருந்தாலும் அந்த பிரகாசம் எல்லா நேரமும் பிரகாசிக்க முடியாது, பிரகாசிக்க கூடாது. எப்போது பிரகாசிக்கணுமோ, எப்போ வெளிச்சம் கொடுக்கணுமோ, தேவன் அந்த பிரகாசத்துக்கு திட்டம் பண்ணி வச்சிருக்கார் மேகத்துக்குள்ள. அந்த திட்டத்தின்படி அது பிரகாசிக்கும். அது திட்டத்தின்படி சில நேரத்தில் நல்ல ஒளி கொடுக்கும். அந்த திட்டத்தின்படி அதுல இருந்து நல்ல வெளிச்சம் வரும். பல நேரத்துல பாத்தீங்கன்னா வெளியில போய் பார்த்தா ஒரு மேகமும் தெரியாது, வானமே இருந்துச்சு, வானம் முழுக்க கருப்பா தெரியுதும்போ. ஏன்னாக்கா அந்த பிரகாசமானது பிரகாசிக்காதபடிக்கு அதை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னொரு நேரம் பாத்தீங்கன்னா, என்னப்பா அது ராத்திரி 7:30 மணி ஆச்சு, இதோ ராத்திரி 9 மணி ஆகுது, இந்த நேரத்துல மேகத்துல இவ்வளவு வெளிச்சம் தெரியுது, எங்க பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்குது, இவ்வளவு பிரகாசமா இருக்குது, என்ன நடக்க போகுது, மழை வேற போகுதா, இல்லாட்டி புயல் வீச போகுதா, ராத்திரி நேரத்தில் இப்படி பிரகாசம் வருதுன்னு நம்ம பேசுவோம். அது காரணம் என்னென்ன, அந்த நேரத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை ஆண்டவர் அந்த மேகத்துக்குள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் வானளாவிய பெரிய ரகசியங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இதிலிருந்து நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன, மேகத்துக்குள் தேவன் மலையை வைத்து, மேகத்துக்குள் தேவன் பிரகாசத்தை வைத்து, அதுக்கே திட்டங்களை தீட்டி, இந்த மாசம் இந்த தேதி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு மழை பெய் அப்படின்னு சொல்லி, இந்த நாள் வரைக்கும் பிரகாசமா இருக்கணும், இந்த நேரம் வரைக்கும் இருளா இருக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணி, இந்த மேகத்துக்குள்ளேயே ஆண்டவர் திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. உங்களை குறித்தும் ஆண்டவர் அழகாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் அருமையாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். சில நேரத்துல ஆண்டவருடைய திட்டங்களை கேட்டாக்கா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆண்டவருக்கே அறிவு இருக்குதா, ஆண்டவருக்கே புத்தி இருக்குதா, இது ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்லாட்டி ஒரு ஞானம் இல்ல புத்தி இல்லாத முட்டாளியாரா பேசுறாங்களா பாப்போம். அதுல ஒண்ணு சொல்ற ஒரு திட்டத்தை சொல்ற பாருங்க, நம்மளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு திட்டம். என்ன திட்டம்? ஒரு நாள் யோசுவாவின் நாட்களில் பயங்கரமான ஒரு யுத்தம் வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் முசுக்கட்டை செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. அப்போ முசுக்கட்டை செடியில நான் ஒரு சின்ன காத்து அனுப்புவேன். அப்போ அந்த முசுக்கட்டை செடி எப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா ஆடுதோ, அந்த செடி நல்லா அசையுதோ, அப்ப எங்க எப்போ அந்த காத்து அடிக்குதோ அந்த நேரத்துல எழுந்து யுத்தத்துக்கு போகும். அது வரைக்கும் எந்திரிக்க கூடாது, பட்டயத்தை தூக்க கூடாது, ஈட்டியை நீட்டக்கூடாது, ஓடக்கூடாது. முசுக்கட்டை செடிக்கு பக்கத்துல அமைதியா இருந்துக்கோங்க. அப்போ அது அசைவாடும். அது அசைவாடும் போது நீங்க எழுச்சி போங்கன்றார். இப்போ யோசிங்க, நிறைய யானைகளை வச்சுக்கிட்டு, நிறைய குதிரைகளை வச்சுக்கிட்டு, ஏராளமான ஆயிரக்கணக்கான கோவேறு கழுதைகளை வச்சுக்கிட்டு, லட்சக்கணக்கான போர் வீரர்களை வச்சுக்கிட்டு நீ போய் முசுக்கட்டை செடியை பார்த்துக்கிட்டு அப்படின்னாக்கா, நம்முடைய ஊழியக்காரரோ நம்முடைய ஆசிரியர்களோ நம்முடைய பேராசிரியர்களோ சொன்னாக்கா நம்ம நம்புவோமா? நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இவர் எதை வச்சு சொல்றாரு? இவர் பேப்பர்ல படிச்சதை சொல்றாரா, இல்ல தனக்கு தெரிஞ்சதை சொல்றாரா, தெரியாம ஏதாவது வளர்றாரான்னு நம்ம எழுத்து பேசுவோம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க, அதை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. உங்களை குறித்தும் ஆண்டவர் அந்த மேகத்துக்குள் நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார்.
அந்த திட்டம் ஏக காலத்துல நடக்கும், ஏற்ற நேரத்துல நிறைவேறும். அவர் திட்டம் பண்ணினால் திட்டம் பண்ணினதுதான். 5000 பேர் உட்கார்ந்து 3 நாள பிரசங்கம் கேட்கிறாங்க. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் 3 நாளும் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, பட்னியா இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா 3வது நாள் தான் பிரசங்கம் முடியும் போது அவர் திட்டம் பண்ணினதை வெளிப்படுத்துகிறார். உங்கள் யாராவது போஜனம் வைத்திருந்தால் கொடுங்கள். அப்போ ஒரு பையன்கிட்ட வாங்கி கொடுக்கிறாங்க. அவர் வாங்கி அழகா ஜெபிக்கிறார். ஜெபித்து பிட்டு கொடுங்கள்னு பிட்டு கொடுக்கிறாங்க. கொடுக்க 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 வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த வார்கோதுமையும் நல்ல பொரித்த மீன் துண்டுகளை கொடுக்கிறது கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். முழுமையான மலை பிரசங்கம், சரியான உபதேசம், வருங்காலத்தை குறித்த சத்தியம் எல்லாம் சொல்லி முடிச்சு இவர்கள் வீட்டுக்கு போகும்போது தான் போஜனம் கொடுக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். அப்போ இந்த மேகத்துக்குள்ளே உட்பிரகாரத்துல ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார்? முதலாவது, ஓ கர்த்தர் நல்லவே, நல்ல நிழலை வைத்திருக்கிறார். 2வது, நல்ல மின்னலை வைத்திருக்கிறார். 3வது, அதற்குள் அருமையான பிரகாசத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு திட்டமிட்ட ஒரு நேரம் வருகிறது பிரதர். உங்களை குறித்து கர்த்தருடைய திட்டமிட்ட சமயம் வருகிறது எனக்கு அன்பான சகோதரி. அன்றைக்கு தேவன் திட்டம் பண்ணின போது பிரகாசம் உண்டாவதை போல நீங்கள் இந்த உலகத்துக்கு எரிந்து பிரகாசிக்க வேண்டிய சமயம் வந்திருக்கிறது. எரிந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு செய்தி படித்துக் கொண்டது. என்னுடைய சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். அந்த திருவாரூர் மாவட்டத்துல முத்துப்பேட்டை என்பது சொந்த ஊர். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி பார்த்தேன். அந்த முத்துப்பேட்டையை சார்ந்த ஒருத்தர் துபாயில போய் செட்டில் ஆகி கடந்த கொஞ்ச நாட்கள பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிசினஸ் பண்ணி இப்ப நல்லா வளர்ந்து தொழிலதிபராகி நிறைய வேலைகள் கொடுத்து ரொம்ப முக்கியமா பல லட்சங்கள் கோடிக்கணக்கில் நிறைய தான தர்மங்களை பண்றார். இதை பார்த்துட்டு அந்த துபாய் அரசாங்கம் தமிழ்நாட்டுல துபாய் அரசாங்கத்தின் முதலாவது கிரீன் கார்டு தமிழ்நாட்டிலே அவர் தான் வாங்கியிருக்காரு. அந்த முத்துப்பேட்டையை சார்ந்தவர். ஓ கர்த்தர் நல்லவை. அந்த கிரீன் கார்டு மட்டும் கிடையாது, கிரீன் கார்டுல கோல்டு கார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எந்த நேரமும் துபாய்க்குள் நுழையலாம், எப்போனாலும் துபாய் விட்டு வெளியே வரலாம். அவருக்கு ஏர்போர்ட்ல செக்கிங் கிடையாது, ஏர்போர்ட்ல சொல்றோம் அந்த கர்த்தர் மற்ற இமிகிரேஷன் வேலை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் பாடு நேரா போகலாம், நேரா வரலாம். அந்த கிரீன் கார்டு அண்ட் கோல்டு கார்டு. அப்ப நல்லா கவனிக்கணும். அவர் எத்தனையோ வருஷம் அங்க இருந்தாலும் இந்த வருஷத்துல இந்த 2026 மே மாசத்துலதான் அது கிரீன் கார்டு கோல்டு கார்டு சேர்த்து அவருக்கு சர்வதேச சொத்துரும் நல்லது சர்வதேச அங்கீகார கார்டு கிடைக்குது. அப்போ ஒரு திட்டம். அதே போலதான் இன்னைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஓ கர்த்தர் நல்லவே. அந்த யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மேகத்துக்குள் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருந்ததை போல உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க சீக்கிரமாய் பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. உங்களுடைய பிரகாசம் இனி மறைந்திருக்காது. தேவனே உங்களை பிரகாசிக்க செய்வார். அது எல்லாரும் காணும்படி செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடைசியாக இந்த மேகத்தின் உட்பிரகாரத்தில் முதலாவது தேவன் நல்ல நிழலை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது அதற்குள் நல்ல மின்னலை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். 3வது இந்த மேகத்துக்குள் ஆண்டவர் நிறைய பிரகாசத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். 4வதாக அந்த மேகத்துக்குள் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்ன தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக கடைசியாக இந்த மேகத்துக்குள் தேவன் எதை வச்சிருக்கார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
13வது வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. இந்த மேகத்தின் உட்பிரகாரத்துல தேவன் எதை வைத்திருக்கிறார்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். திரும்ப வாசிக்கிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13, 14வது வசனங்கள். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த மேகத்தின் சொத்து உட்பிரகாரத்திலே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது அங்கதான் அவர் வில்லை வைத்திருக்கிறார். அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் வில் 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 சொல்லப்படுது. இங்கு சொல்லப்படுகிற வில் என்பது என்னன்னாக்கா, எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எசேக்கியேல் 1 சொல்லுது, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சோதரம் கர்த்தர் நல்லவன் சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ, அப்ப ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வில் என்பது வானவில்லை குறிக்கிறது. இப்ப கவனிக்கணும், மேகத்துக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற 5வது பெரிய ரகசியம் என்னன்னாக்கா, வானவில்லை வைக்கிற இடம் மேகமாயிருக்கிறது. அந்த சோத்திரம் அவ்வளோ பெரிய வானவில் தோன்றும் போது நீங்க இப்ப வயதுல மூத்தவர்கள் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அது அப்படியே அழகா பாதி அப்படியே வளைந்து கீழே இருந்து தோன்றி அப்படியே மேல வரைக்கும் வந்து மறுபக்கத்துல இறங்கும். அது ஏறத்தால ஒரு முழு பந்தை 2ஆ கட் பண்ணாக்கா எப்படி வளைவா இருக்குதோ அப்படி வளைவா இருக்கும். அதுல 7 நிறங்கள் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7 நிறங்கள் உள்ள அருமையான வானவில். இந்த வானவில்லை ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? வானத்துல வச்சிருக்காரா, அது பரலோகத்துல வச்சிருக்காரா, அல்லது அந்தரத்துல தொங்க விட்டிருக்காரா, அதுக்கு ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரான்னு கேட்டாக்கா, அவ்வளோ பெரிய வில் என்கிற வானவில்லை ஆண்டவர் மேகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அருமையான போதகர், ஒரு டிபிஎம் சபை என்று சொல்லக்கூடிய பெந்தெகோஸ்தே சபை, அந்த சபை போதகர் என்னை ரொம்ப நேசிக்கிறவர். நம்முடைய கூட்டங்கள் மற்றும் செய்திகள் அதில் கேட்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் ஏதாவதுன்னா கூப்பிட்டு கேட்டு நிறைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளும். ஒரு நாள் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் உங்களை பார்க்கணும், முடிஞ்சா கொஞ்சம் வாங்க அப்படின்னார். அப்ப நானும் மகனும் போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பும் போது ஒரு அழகான ஒரு பைபிள் ஒன்றை எனக்கு கிஃப்ட் கொடுத்தார். அதை வாங்கிட்டு பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பாக்குறேன், அந்த பைபிள்ல ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தாக்கா அந்த பைபிள் எழுதிருக்கு ரெயின்போ பைபிள் அப்படின்னு இருக்கு. ரெயின்போ பைபிள், அதாவது வானவில் வேதாகமம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி பைபிளை ஃபுல்லா திறந்து பாக்குறேன். முழு ஆதியாகமத்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த 66 புத்தகத்தை 7ஆக பிரிச்சு வானவில் கலர் எப்படி 7 நிறத்தில் இருக்குமோ அந்த பைபிள் 7 நிறத்துல இருந்துச்சு. அந்த வேத வசனத்தின்படி 66 புத்தகத்தை 7 விதமாக பிரித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப கவனிக்கணும், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ ஏறத்தாழ 9 அதிகாரத்துக்கு மேல ஒரு கலருக்கு 9 நிறங்கள் என்று சொல்லி 9 கிட்டத்தட்ட பிரிச்சிருக்கிறோம். அந்த பைபிள் பார்க்கறதுக்கே அந்த லெட்டர்ஸ், அதோட பாண்டு, அது குவாலிட்டி, அதோட கலரு அவ்வளவு அழகா இருந்தது. கடந்து போகட்டும். இப்போ இந்த மேகத்துக்குள் ஆண்டவர் வச்சிருக்கிறது என்னன்னாக்கா வில் என்கிற வானவில்.
இந்த வானவில் எதை குறிக்கிறது ஐயா? அதை குறித்து ஆதியாகமத்திலே கர்த்தர் சொல்லிட்டாரு. அது எனக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிறதான ஒரு உடன்படிக்கை. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது நான் மனுஷர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அப்ப இன்னைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துல இந்த மேகத்தின் உட்பிரகாரத்தை குறித்த ஆழ்ந்த சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். நோவாவின் குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதே தேவன் இந்த ராத்திரி நேரத்துல உங்களோடு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். நீங்கள் அந்த நல்ல தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன உடன்படிக்கை பண்ண வேண்டும்? ஓ கர்த்தர் நல்லவே. அந்த அரராத்தின் மலையிலிருந்து நோவா இறங்கின உடனே வந்து பண்ணினது முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டினார். இரண்டாவது கர்த்தருக்கு அருமையான பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார். மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவன் 950 வருஷம் வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு வாழ்ந்தார். இப்போ இந்த உடன்படிக்கை எதை குறிக்கிறது? அந்த நோவா எப்படி முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டினாரோ, எப்படி இறங்கின உடனே முதலாவது கர்த்தரை தொழுது கொண்டாரோ, நாமும் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய மரண காலத்துக்கு முன்பு நான் உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், நான் உமக்காக ஒரு ஜெப கூடாரத்தை கட்டணும், நான் உமக்காக ஒரு சூத்திரம் நல்ல ஜெபிக்கிற ஸ்தலத்தை எழுப்பி தரணும், அந்த கிருபையை தாரும் என்று கேளுங்க. அப்போ தேவன் அந்த வானத்தின் மேகத்தின் உட்பிரகாரத்தில் இருக்கிற வில் என்கிற வானவில்லின் 7 நிறங்களை போல உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். அந்த உடன்படிக்கை உங்களோடு ஏற்படுத்துவார். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். கடைசியாய் இந்த வானவில்லை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். வானவில் குறித்த அருமையான ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 4:3. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவை. இந்த வானவில் இப்ப எப்படி இருக்குது? நல்ல மரகதம் போல இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மரகதம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பலிபீடத்தை அலங்கரித்த வெளியேறப்பட்ட கற்களில் ஒன்றுதான் இந்த மரகதக்கல். அப்ப இந்த வானவில் என்பது வெளியேற பெற்றதையும் தேவனுடைய மரகதம் போன்ற பலிபீடத்தின் உடன்படிக்கையை காண்பிக்கிறது. என் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதனால தான் வெளிப்படுத்த 4:3 சொல்லுது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. எது? வானவில். அப்போ என் தேவனாகிய கர்த்தர் மரகத கல்லை போல உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரகத கல்லை போல உங்களை பிரகாசிக்க செய்வாராக. மரகத கல்லை போல உங்களை வெளியேற பெற்றவர்களாய் மாற்றுவாராக. மரகத கல் எப்படி தனித்துவம் வாய்ந்ததோ உங்களை தனித்துவம் உள்ளதாய் மாற்றுவாராக. மரகத கல் எல்லா இடத்திலும் இருக்காது, எல்லாத்தையும் இருக்காது. அது பெரிய இடத்துல இருக்கும், சில இடத்துல தான் இருக்கும். அதே போல எல்லா இடத்திலும் அலைந்து திரிகிறவர்களாய் தேவன் உங்களை வைக்காமல், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவர் உயர்ந்த இடத்துல முக்கிய பிரதான ஸ்தலத்துல உங்களை கர்த்தர் பத்திரமாய் வைப்பார். அவர் வைத்து உங்களை பாதுகாப்பார். ஆனபடினால் இந்த அருமையான மேகத்துக்குள் முதலாவதாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக நிழலை வைத்திருக்கிறார். இந்த மேகத்துக்குள் 2வது நல்ல மின்னலை வைத்திருக்கிறார். 3வதாக மேகத்துக்குள் அருமையான சூத்திரம் பிரகாசத்தை வைத்திருக்கிறார். 4வதாக மேகத்துக்குள் நல்ல சூத்திரம் திட்டத்தை வைத்திருக்கிறார். 5வதாக இந்த மேகத்துக்குள் ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அருமையான சூத்திரம் வில்லாகிய வான வில்லை வைத்திருக்கிறார். ஒரு மேகம் என்று சர்வசாதாரணமா பேசுகிற நம்மள
பார்வையில இருக்க அந்த மேகத்துக்குள் இவ்வளவு மறைவிடங்களை வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஞானம் என்பது. அதனால இதை விட ஒரு பெரிய காரியத்தை நீங்க கலங்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இந்த ஞானமுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். அந்த தேவனுடைய ஞானம் உங்களுக்கு விளங்கும். உங்களை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எவ்வளவு நல்ல பாதுகாக்கணும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருடைய கரம் உங்களோட பெரிய காட்சி செய்வதாக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, மேகத்துக்குள் இவ்வளவு பொருட்களை வைத்திருக்கிறீர், இவ்வளவு ரகசியங்களை வைத்திருக்கிறீர். எங்களுக்கு அறிவுக்கு எட்டாதே, எங்கள் புத்திக்கு தெரியாதே, நாங்கள் சற்றேனும் யோசித்து பார்க்காதே இவ்வளவு பரம ரகசியங்களை அந்த மேகத்துக்குள் வைத்திருக்கிறீரே, உமக்கு 1 கோடி நன்றி. அதே பொழுது மேகத்துக்குள் வானவில்லை வைத்து நீர் உடன்படிக்கை பண்ணினீரே, நாங்களும் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கேயோ நாங்கள் அங்க இருப்போம், நான் எங்கேயோ என் ஊழியக்காரன் அங்க இருப்பான் என்பதை போல நீர் இருக்கிற இடத்துல நாங்களும் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா லாகா டகதட கத்துர் யாக டகதட கத்து கத்தர மரதியா ரகதடி யாக டகதட கத்து கத்தர மல 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 மரதியா. ஆண்டவரே, மேகத்தின் உட்பிரகாரத்திலே இதெல்லாம் வைத்திருக்கிறீரே, உனக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல மறைவிடத்தின் வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் படித்திருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது, வாசித்திருந்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது பல காரியங்களை இன்றைக்கு எங்கள் காதார கேட்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, வேதத்திலே காண வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை விளங்குவதாக, உடைய கரம் விளங்குவதாக, நீரை எழுந்தருளுவீராக. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் இதோ நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்கும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த மாதம் மேகங்களின் ரகசியங்களை, மேகங்களின் மறைவிடங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன். அதுல மேகத்தின் உட்பிரகாரம் என்று சொல்லி அந்த உட்பிரகாரத்துக்குள் என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களை எங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட 5 காரியங்களை விவரித்திருக்கிறதே, 1 கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த மேகங்கள் மூலமாக நீர் உடன்படிக்கை பண்ணினதை போல இன்றைக்கு இந்த இரவுக்கு இந்த ஜெபத்துக்கு வந்த எல்லா சகோதரர்கள், சகோதரிகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு வானவில் எப்படி மரகதம் போல் தோன்றிற்றோ அதை போல ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, அந்த மரகதம் போல உடைய பிள்ளைகள் விலையேற பெற்றவர்களாய் மாறட்டும். மரகதம் போல இவர்கள் விசேஷமானவர்களாய் மாறட்டும். மரகதம் போல கர்த்தருடைய பலிபீடத்தை அலங்கரிக்கிறவர்களாய் மாறட்டும். மரகதம் போல உயர்ந்த இடத்துல வைத்தரலாம். ஆசீர்வதியும் இந்த நல்வார்த்தைகள் அப்படியே நடப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.